அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவிஸ் கிச்சன். இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் டே. ஆஸ் யூஷுவல் நாங்கள் நான்வெஜ் எடுத்தாச்சு. அதில் நான் வாஷ் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கர்டு ப்ளஸ் மசாலாவுக்கு பட்டை கிராம்பு தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு ½ அன் ஹவர் பக்கம் நான் சோக் பண்ணி ஊற வச்சிடுறேன். இப்போ நான் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டையும் பீல் பண்ணி அதையும் எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனாக இருந்தால் அதை நீங்கள் அப்படியே இந்த ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கறி எடுக்கிறீங்கன்னா அதை வந்து நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த ப்ரொசீஜருக்காக ஒரு குக்கரை வச்சு அதில் எண்ணெய் போட்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கறி உங்களுக்கு வெந்து கிடைக்காது. ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நான் ½ அன் ஹவர் சோக் பண்ணி வச்சுருந்த கறியும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கு வச்சுருங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு சிம்மில் ஒரு 5 விசில் விட்டால் எனக்கு நல்லா குக் ஆகி கிடச்சிரும். இப்போ இந்த ப்ரொசீஜர் எதுக்குன்னா பிரியாணி தாளிக்கிறதுக்கு. ஸோ சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டத்தையும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மின்ட் லீவ்ஸ், புதினா தலை அதையும் நல்லா கழுவி வச்சுட்டு தக்காளி இதையும் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இப்போ பச்சை மிளகா, லெமன் இதையும் எடுத்து வச்சுட்டு கொரியாண்டர் லீவ்ஸு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த ப்ரொசீஜர் எதுக்குன்னா தயிர் சட்னி, ராய்த்தா. ஸோ அதுக்காக வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா, அப்புறம் நான் வந்து கொஞ்சம் புதினாவும் மல்லித்தலை ரெண்டையும் ஆட் பண்ணிக்குவேன். நல்லா பிணைஞ்சு விட்டுட்டு உப்பு போட்டு தயிர் ஆட் பண்ணி அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் வச்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அரிசி. இந்த கப்பில் நான் 3 கப் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு தண்ணி அளவு வைக்க ஈஸியாக இருக்கும். ஒரு கப்புக்கு 1½ கப்பு அப்படிங்கிற அளவுக்கு நான் தண்ணி வச்சுக்குவேன். ஆயில் தீந்துருச்சு, அதையும் ரீஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம மண் பாத்திரத்தில் தான் பிரியாணி ஆக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சிடுறோம். வச்சுட்டு நல்லா காயணும். காஞ்சப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கங்க. இப்போ நம்மளோட ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சனையும் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா வணங்கணும். வணங்கி வரும்போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக வணங்கிடும். வணங்கும் போது நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் இல்லைன்னா 1½ அது உங்களுக்கு எப்படி இன்னும் காட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சமே ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் பவுடர் ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நான் அளவு தண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உப்பு, எலுமிச்சப்பழம் இது இந்த ஸ்டேஜில் நான் போடுறேன். நம்ம ஆல்ரெடி கர்டை வந்து கறியில் போட்டிருந்தனால இங்கே ஸ்பெஷலாக போடலை. கர்ட் போட மறந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அரிசியை போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீ ஆட் பண்ணி தம் போட்டுருங்க. ஸோ தம் போடும்போது நான் ரொம்ப கம்மியாக இருக்கிற அடுப்பில் வச்சுட்டு ஒரு கல்லையும் வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு ஹை ஃப்ளேமில் எரியுது அப்படின்னா நீங்கள் ஒரு தோசைக்கல் அடியில் வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்படி நம்மளுக்கு ஒரு ½ அன் ஹவர் ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் இருந்தாலே நல்லாயிருக்கும். தம்மில் வேகும்போது தான் பிரியாணியோட ஃப்ளேவர் இன்னும் அதிகமாக இருக்கும். இதுக்கு கீழே நீங்கள் வாழை இலையை கூட போட்டு வச்சுக்கலாம். இன்னுமே அது ஃப்ளேவர் தரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரியாணி ரெடி. உங்களுக்கு இன்னும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மண் மணத்தோடு பிரியாணி, வாங்க சாப்பிட்லாம்.